ஹாய் திஸ் இஸ் காஞ்சி சமையல். டுடே வந்து இந்த வீடியோ எடுக்கிற நேரம் கூட ஆகியிருக்காது. இந்த ரெசிபி செய்ய இது ஈவினிங்காக இல்லை பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஒரு 3 முட்டை எடுத்துங்க. 3 முட்டையில் வந்து கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து அப்படியே அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம், தக்காளி, புதினா வந்து சேர்க்க மறந்துடாதீங்க. புதினா சேர்த்துக்கிறதுனால இந்த ரெசிப்பியில் வர ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்மெல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இன்னமும் இந்த டிஷ்ஷை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கல. ஏன்னா அதை எடுத்து போட்டு பாதி முட்டை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நான் போடலை. நீங்கள் சேர்த்துங்க. ஸோ வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, இது நான்ஸ்டிக்லாம் தேவையே கிடையாது. நார்மல் பாத்திரம் வச்சாலே போதும். எண்ணெய் அது நான் ஆல்ரெடி அப்பளம் சுட்ட பாத்திரன்றதுனால நான் ஆயில் ஊற்றுறதை காட்டல. அதில் ஆல்ரெடி ஆயில் இருந்துச்சு. மேலே வந்து பட்டரோ இல்லை எண்ணெயோ 1 ஸ்பூன் விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க. ரெசிபி ரெடி ஆகிடும். இதை இறக்குறச்ச பார்த்திங்கன்னா மேலே வந்து சாட் மசாலா தூவி விட்டுங்க. வேணான்னா விட்டுடலாம். நான் அது கூடவே மிளகு வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து இறக்குறச்ச கூட மேலே மிளகு தூவி விட்டு இறக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து இந்த வீடியோ எடுக்கிற நேரம் கூட இல்லை, ரொம்பவுமே சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏதோ ஆகிடுதுன்னு பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு. ஸோ ஃபைனலாக ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்போ வந்து பரிமாறிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.